Hi students, class 9 chapter 1 exercise number 1.3 question number 7. See the question number 7. Let A and B be two overlapping set, right? Overlapping set னு சொல்றாங்க. அப்படினா இந்த மாதிரி செட்ல தான் இருக்கும், disjoint வரதுக்கு சான்ஸ் இல்ல, சரியா? And then universal set B U draw appropriate Venn diagram for each of the following சொல்லி கொடுத்திருக்காங்க, சரிங்களா? இதுல ஒரு 7 roman numbers கொடுத்திருக்காங்க. Let's see one by one. First A union B, அதுக்கு அப்புறம் A intersection B, then A intersection B whole dash and B minus A whole dash, A dash union B dash and A dash intersection B dash. Last one we have to compare the observe that from Venn diagram third and fifth you have to show the result. We have to tell the what is the reason, right? இப்போ சொல்யூஷன் போயிடலாம். ஃபர்ஸ்ட் செட் A union B கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. யூனியன் அப்படின்னாலே ஆல் டுகெதர் தானே, இது A செட் இது B செட். அப்போ A union B னா ஆல் டுகெதர் A செட் B செட். நீங்கள் எந்த மாதிரி வேணால் ஷேட் பண்ணுங்கள், லைன்ஸ் போடலாம், இல்லை ஃபுல்லாகவே கலர் அடிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம், சரிங்களா? இதை மென்ஷன் பண்ணியாச்சு. இது A யூனியன் B. நெக்ஸ்ட் செட்டு A இன்டர்செக்ஷன் பின்னு கேட்டிருக்காங்க. இது A யூனியன் பின்னா எல்லாமே எடுத்துட்டோம், சரிங்களா? ஆல் டுகெதர். இன்டர்செக்ஷன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏக்கும் பிக்கும் காமனாக இருக்கிற பிளேஸ் இது மட்டும்தான், சரிங்களா? அதுதான் A இன்டர்செக்ஷன் B. காமனாக இருக்கிற பிளேஸை மட்டும் ஷேட் பண்ணியிருக்கோம், ஏக்கும் பிக்கும் காமன், ரைட்? அண்ட் தென் A இன்டர்செக்ஷன் B ஹோல் டேஷ்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி செட்டு வந்துட்டாலே நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஃபஸ்ட்டு இன்சைட் த பிராக்கெட் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் ஹோல் டேஷ் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு இன்சைட் த பிராக்கெட் கண்டுபிடிக்கணும்னா A இன்டர்செக்ஷன் B என்னென்னு கண்டுபிடிக்கணும். A இன்டர்செக்ஷன் B ஏக்கும் பிக்கும் காமனான பிளேஸ் மட்டும் தான் இன்டர்செக்ஷன், சரிங்களா? இதுதானே காமன் பிளேஸு. ஸோ இதை மட்டும் ஷேட் பண்ணுங்கள், காமன் பிளேஸை மட்டும். இப்போது A இன்டர்செக்ஷன் B ஹோல் டேஷ்னா வித்தவுட் திஸ் என்ன நீங்கள் ஷேட் பண்ணிக்கணும், அதை விட்டுட்டு ரிமைனிங்கை ஷேட் பண்ணிங்கன்னா தட் இஸ் த ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுங்களா? A இன்டர்செக்ஷன் B அப்படின்றது இது ஹோல் டேஷ்னா காம்ப்ளிமெண்ட். இதை விட்டுட்டு ரிமைனிங் எல்லாம் ஷேட் பண்ணீங்க அப்படின்னா தட் இஸ் A இன்டர்செக்ஷன் B ஹோல் டேஷ். இதெல்லாம் ஷேட் பண்ணுங்க. ஷேட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க, அந்த லைனுக்குள்ளே வந்துடக்கூடாது, சரிங்களா? ஸோ இது A இன்டர்செக்ஷன் B ஹோல் டேஷ்னு தெரியும். நெக்ஸ்ட்டு B மைனஸ் A ஹோல் டேஷ். இங்கேயும் B மைனஸ் A ஹோல் டேஷ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்சைட் த பிராக்கெட் கண்டுபிடிக்கணும். இங்கே B மைனஸ் A என்னன்றது கண்டுபிடிக்கலாம். B மைனஸ் ஏனா ஒன்லி செட் B, A இருக்கக்கூடாது, அப்படி தானே? அப்போது ஒன்லி செட்டு Bனா இது மட்டும்தான். அப்போது A செட்டு கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடாது அதில். ஸோ இதை மட்டும் ஷேட் பண்ணுங்கள், சரிங்களா? B மைனஸ் ஏக்கு. இப்போது B மைனஸ் ஏ ஹோல் டேஷ்னா நீங்கள் என்ன ஷேட் பண்ணீங்களோ அதை விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிறது எல்லாம் ஷேட் பண்ணிங்கன்னா அதுதான் B மைனஸ் ஏ ஹோல் டேஷ். எக்ஸப்ட் திஸ் விட்டுட்டு ரிமைனிங் எல்லாம் ஷேட் பண்ணுங்கள். ஸோ Bன்ற செட்டில் இந்த போர்ஷனை மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் எல்லாம் ஷேட் பண்ணீங்க அப்படின்னா தட் இஸ் B மைனஸ் ஏ. இங்கே காமனில் இல்லை, அதனால் இங்கேயும் சேர்த்து ஷேட் பண்ணுறேன், சரிங்களா? ஷேட் பண்ணுறது கொஞ்சம் அழகாக ஷேட் பண்ணிங்கன்னா இப்போ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, சரிங்களா? ஸோ இதுதான் B மைனஸ் ஏ, சரிங்களா? நெக்ஸ்ட் ரோமன் நம்பர் 5க்கு போயிடலாம். நெக்ஸ்ட் ரோமன் நம்பர் 5 பாருங்கள். A டேஷ் யூனியன் ஆஃப் B டேஷ். இதில் 3 செட்டு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு A டேஷ் என்னென்னு கண்டுபிடிக்கணும், அப்புறம் B டேஷ் என்னென்னு கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் அது ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணணும். A டேஷ்னா வித்தவுட் A தானே. A டேஷ் அப்படின்னா இதை A டேஷ் எடுத்தோன்னு வச்சுங்களேன், வித்தவுட் A இந்த ஏயை விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிறத மட்டும் ஷேட் பண்ணுங்க. ஏயை கம்ப்ளீட்டாக விட்டுருங்க, ஏன்ற செட்டை கம்ப்ளீட்டாக விட்டுட்டு ரிமைனிங்கை மட்டும் ஷேட் பண்ணீங்க அப்படின்னா தட் இஸ் A டேஷ், சரிங்களா? இங்கே ஏ வந்து கம்ப்ளீட்டாக விட்டுட்ருக்கோம், சரிங்களா? அடுத்து B டேஷ். B டேஷ் எடுனா பிஏ கம்ப்ளீட்டாக விட்டுருங்க, Bன்ற செட்டை டோட்டலாக விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிறத மட்டும் ஷேட் பண்ணீங்க அப்படின்னா இட் இஸ் B டேஷ் எக்ஸப்ட் B. சரிங்களா?
except B. அடுத்து இது ரெண்டுத்தையுமே யூனியன் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த செட் ரெண்டுத்தையும் இது அப்படியே தூக்கி இது மேலே வச்சிங்க அப்படின்னா எந்த போர்ஷன்லாம் ஷேட் ஆகும் எந்த போர்ஷன்லாம் ஷேட் ஆகாதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல ஏ ஷேட் ஆகலை, பட் இங்கே ஷேட் ஆகிருக்கு. அப்போது இது கவர் ஆகிடும். சரிங்களா? இந்த இடத்துல பி ஷேட் ஆகிருக்கு, இங்கே ஷேட் ஆகலை, அது அந்த போர்ஷன் கவர் ஆகிடும். அப்போ ரிமைனிங் இருக்கிற இந்த காமன் போர்ஷன் மட்டும்தான் கவர் ஆகாது, அது மட்டும் தான் ஷேடட் இல்லாமல் இருக்கும். அப்போது அந்த காமன் போர்ஷனை மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் எல்லாத்தையும் ஷேட் பண்ணிங்க அப்படின்னா அதுதான் ஏ டேஷ் யூனியன் ஆஃப் பி டேஷ். அதுக்குள்ள லைன் எதுவுமே இருக்கக்கூடாது. சரிங்களா? ஒரு சின்ன லைன் கூட அதில் வரக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக ஷேட் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் என்னது ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். நெக்ஸ்ட் செட்டு பாருங்கள், ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ்னு கேட்டிருக்காங்க. ஏ டேஷ் இன்டர்செக்ஷன்னா ஃபஸ்ட் ஏ டேஷ் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம், அதே மாதிரி ஷேட் பண்ணிக்கலாம். பி டேஷும் அதே மாதிரி கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? அது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு ஷேட் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் இது வரலாம். ஏ டேஷ் அப்படின்னு என்ன சொல்லியிருந்தோம், டோட்டலாக ஏயை விட்டுட்டு ரிமைனிங்கை மட்டும் ஷேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரிங்களா? இது ஏ டேஷ், டோட்டலாக ஏயை கம்ப்ளீட்டாக விட்டுட்டோம். சரிங்களா? அதுக்கு அடுத்து பி டேஷ், டோட்டலாக கம்ப்ளீட்டாக பிஏ செட்டுன்றதை விட்டுருங்க, ரிமைனிங் இருக்கிறத மட்டும் ஷேட் பண்ணுங்க. பி செட்டை டோட்டலாக விட்டுடுங்க, ரிமைனிங் இருக்கிறத மட்டும் ஷேட் பண்ணி கொண்டு வந்துடுங்க. இப்போ ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு செட்டையும் நல்லா பாருங்க, இதில் காமனாக ஷேடாக இருக்க போர்ஷன்ஸ் எல்லாம் எது எதுன்னு பாருங்க. சரிங்களா? ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ் காமனாக ஷேடாக இருக்கிறது இந்த அவுட் சைடு எல்லாமே ஷேடாக இருக்கு, இங்கேயும் ஷேடாக இருக்கு. சரிங்களா? பட் செட்டு ஏ இங்கே ஷேட் ஆகலை, பட் இங்கே ஆயிருக்கு, தட் இஸ் நாட் காமன். அப்போ செட்டு ஏ வராது. செட்டு பி பாருங்க, இங்கே ஷேட் ஆயிருக்கு, ஆனால் இங்கே ஷேட் ஆகலை, அதுவும் காமன் கிடையாது. அப்போ செட்டு பி வராது. ஸோ டோட்டல் செட்டு ஏ அண்டு பியை டோட்டலாக விட்டுட்டு அவுட் சைட் போர்ஷனை மட்டும் நீங்கள் ஷேட் பண்ணீங்க அப்படின்னா தட் இஸ் ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ் காமன் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஒரு இடத்துல ஏல ஷேட் ஆயிருக்கு, அடுத்த இடத்துல ஷேட் ஆகலை. ஒரு இதில் பியில் ஷேட் ஆயிருக்கு, அடுத்ததில் ஷேட் ஆகலை. ஸோ திஸ் இஸ் ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். லாஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர், இப்போ லாஸ்ட் கொஸ்டினை பாருங்கள். வாட் டு யூ அப்சர்வ் ஃப்ரம் த வென் டயக்ராம் தேர்ட் அண்ட் ஃபிஃப்த் டயக்ராம்? சரிங்களா? இப்போ ஃபிஃப்த் டயக்ராம் இதுதான். ஃபிஃப்த் டயக்ராம் இதை பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லாமே ஷேட் ஆயிருக்கு, பட் இந்த காமன் போர்ஷன் மட்டும் ஷேட் ஆகலை. சரிங்களா? இதை மைண்டில் வச்சுங்க. இப்போ தேர்ட் டயக்ராமுக்கு போகலாம். தேர்ட் டயக்ராமில் இங்கே பாருங்கள், இது எல்லாமே ஷேட் ஆயிருக்கு. இது என்னது, சென்டர் போர்ஷன் மட்டும் ஷேட் ஆகலை. அப்படின்னா நம்ம என்ன ஆன்சர் சொல்லலாம் அப்படின்னா இங்கே ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஏ டேஷ், ரைட், யூனியன் பி டேஷ். இதுதான் 7th ரோமன் நம்பருடைய ஆன்சர். சரிங்களா? என்ன அப்சர்வ் பண்ணுறோம், ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷோடைய வென் டயக்ராமும் ஏ டேஷ் யூனியன் பி டேஷோடைய வென் டயக்ராமும் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்சர்வ் பண்ணுறோம். தட் இஸ் த 7th வெர்ஷனுக்கு இதுதான் ஆன்சர். இது எழுதினீங்கன்னா போதும். சரிங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.